தத்துவம், சித்தாந்தம் இது எல்லாத்தையும் தூர வச்சுருங்க. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம், அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது வந்து இப்போ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த வேட்பாளர் யார், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேட்பாளர் யார், அவர் அந்த எம்எல்ஏ வந்து எந்த மாதிரியான வேலைகளை நமக்கு செஞ்சுருக்காரு, இப்போ புதுசாக வரக்கூடிய எம்எல்ஏ என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்கணும். அவர் பர்சனல், அவரோட கட்சி, அவரோட பின்புலம் எல்லாத்தையும் தூரம் வச்சுருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு அவரை பற்றி தேர்ந்தெடுக்கிறது, அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கார், எவ்வளோ எளிமையாக இருக்கார், எப்படி வந்து உங்களுக்கு செய்வார், அப்படி எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், அவர் ஜெயித்தா இதெல்லாம் நமக்கு, நாம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு, நாம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு எதெல்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் பாருங்கள். உட்கட்டமைப்பு, அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் வெற்றியை தீர்மானிக்கிறது வந்து உட்கட்டமைப்பு தான். அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் 2 பெரிய கட்சியால் மட்டும் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. எனவே உட்கட்டமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த உட்கட்டமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் யார்? கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், நகராட்சி மன்ற பிரசிடென்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த பெரும் நகராட்சிகளில், சிட்டிகளில் இருக்கக்கூடியவங்களோட உட்கட்டமைப்பு தான் ஒரு பெரிய அரசியல்வாதியையும், தலைவரையும், எம்எல்ஏயும், முதலமைச்சரையும் தீர்மானிக்குது. நம்ம நேரடியாக ஒரு முதலமைச்சருக்கு ஓட்டு போடலை, ஒரு சாதாரணமாக நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் நம்ம வாக்கு செலுத்தி நாம் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கோம். எனவே அந்த வேட்பாளர் நிச்சயம் வந்து